கவின் வந்து என்னோட தங்கச்சியோட பையன். நடு ரோட்ல வச்சு கொள்றாங்க. என்னங்க சட்டம் ஒழுங்கு சொல்லுங்க. இந்த இதெல்லாம் நடந்தது. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி சொல்லுங்க மேடம். திமுக கட்சியில சட்டமும் இல்ல ஒழுங்கும் இல்லைங்க. சட்டமே இல்ல. சட்டம் தெரிஞ்சவங்கள அழிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஒழுங்கா இருக்குங்களா அழிச்சிடணும்னு நினைக்கக்கூடிய மிகப்பெரிய தீய சக்தி தான் வந்து திமுகங்க. கவின் வந்து என்னோட தங்கச்சியோட பையன். என்னோட சித்தப்பாவோட பொண்ணுதான் தமிழ்ச்செல்வி. இந்த ஆணவ கொலையில் வந்து இல்லைங்களா, அந்த கவின் வந்து என்னுடைய சொந்த தங்கச்சியோட என்னோட அப்பாவோட தம்பி பொண்ணுங்க. கவின் அவன் வந்து இந்த ஆணவ கொலையில் தான் கொல்லப்படுறான். ரொம்ப சாஃப்ட். நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது என்ன சட்டம் ஒழுங்கு நம்ம எடுத்துக்க முடியும். அந்த டைம் எவ்வளவு கோவம் வந்தது உங்களுக்கு? அது கோவம்னு சொல்ல முடியாதுங்க. அதுக்கு வேற ஒரு வேதனையான ஒரு வெறின்னு தான் சொல்ல முடியும். எப்பதான் அதெல்லாம் தீரும் அப்படின்னு நாங்க ரொம்ப நினைச்சோம். எல்லாம் படிச்சவங்க அந்த குழந்தைகளுக்குலாம் நாங்க ஜாதி சொல்லியே வளர்த்தல. அவங்க வந்து ரொம்ப நல்லா படிப்பாங்க. நல்ல ஸ்கூல்ல தான் எக்கனாமிக்கலா நல்லா இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் என்னோட தங்கச்சி வீட்டுல. அந்த பையனே வந்து அவங்க கூட்டுக்கு போய் கொல்றாங்க. நடு ரோட்ல வச்சு கொள்றாங்க. என்னங்க சட்டம் ஒழுங்கு சொல்லுங்க. இந்த இதெல்லாம் நடந்தது. 25 ஆண்டு கால ஆசிரியர் பணி, ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை செதுக்கிய அந்த கைகள் இப்போது பவானி சாகர் தொகுதியின் விடியலுக்காக களமிறங்கியுள்ளது.